ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா மிட் நைட் 2 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து கபோர்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன்ல. அன்றைக்கி ஈவினிங் வரதா சொன்னாங்க. டேட் வந்து ஞாபகம் இல்லை, பட் வர முடியல. அப்புறம் மிட் நைட் வந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டாங்களா. நாங்களும் கொஞ்சம் யோசித்தோம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வர்றதுக்குள்ளேயே நாங்கள் எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வச்சுட்டோம். அவங்க வந்ததும் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 40% வேலை தான் முடிஞ்சிருக்குது. நிறைய வந்து பெண்டிங் இருக்குது. எங்களால் ரொம்பவும் வந்து ரஷ் பண்ண முடியல. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இப்போ முடிச்சு கொடுத்துட்ருக்காங்க. ரீசெண்டாக சேனலுக்கு பார்த்தீங்கன்னா பல்சானோ பிராண்ட்லேருந்து கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர் ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பிராண்ட் ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸில் 115+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் காஃபி மிஷினையும் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தமாக 2 க்ளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று சின்ன ஸ்பேஸ்க்கு க்ளீன் பண்ணுறது, இன்னொன்று ஃப்ளோர் க்ளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நான் ஃப்ளோர் தான் க்ளீன் பண்ண போகிறேன். வேலைக்கு வந்தவங்க ஒரு பாதி வேலையை முடிச்சுட்டு காலையில் வேறு பக்கம் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. அவ்வளோ குப்பையாக இருந்தது. சரி, க்ளீன் பண்ணிடலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். 2 பைப்பாட்டம் இருக்கும், அதை நம்ம ஈஸியாக அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம்ல, இதை எடுத்து அந்த பைப்போட எண்ணில் ஃபிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தம் இதில் 2 ஸ்பீட் லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணதும் இருக்க ஸ்பீடு, இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து க்ளீன் பண்ணும். இன்னொரு டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிரும். அவ்வளோதான். ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நானுமே இதை ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியே வந்து க்ளீன் பண்ண தான் தெரிஞ்சுது. சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடுச்சு. அண்டு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட். நம்மளுக்கு வெயிட்டாக பிடிச்சிருக்க மாதிரியே வந்து தெரியாது. ஈஸியாக இருக்குது க்ளீனிங்க்கு. அண்ட் கார்ட்லெஸ்ஸும் கூட. அண்ட் இதில் சூப்பர் பவர்ஃபுல் மோட்டார் கொடுத்துருக்கனால ஸ்பீட் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது குயிக்காக க்ளீன் பண்ணிடுது. ஃப்ளோர் க்ளீனிங் மட்டும் கிடையாது, மல்டி சர்ஃபேஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதாவது கார், விண்டோ, சோஃபா, கார்பெட், இந்த மாதிரி எந்த இடத்த வேணாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போது சின்ன இடங்களில் இருக்க அந்த தூசி எடுக்கிறதுக்கு இந்த எக்யூப்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி தான். பூஜா யூனிட்டில் பார்த்திங்கன்னா நிறைய குப்பை இருந்தது. நாங்கள் வாலில் வந்து அடிச்சிருக்கோம், அதனால் அதில் க்ளீன் பண்ண முடியாது. இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்டோட க்ளீனிங்குமே ரொம்ப ஈஸி தான். லாக் பண்ணி க்ளீன் பண்ணியிருப்போம். ஆப்போசிட் சைடில் ட்விஸ்ட் பண்ணால் ஓப்பன் ஆகிரும். உள்ளே ஒரு ராடாட்டை இருக்கும். இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட டஸ்ட் எல்லாமே அக்யூமுலேட் ஆகியிருக்கும். எவ்வளோ டஸ்ட் இருந்தது பாருங்கள். நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் வந்து க்ளீன் பண்ணேன். சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடுச்சு. ரொம்பவே வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த டைமில். இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணியில். அந்த கப்பு, அதுக்கப்புறம் அந்த ராடு ரெண்டுமே வந்து நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி காய வச்சு மறுபடியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தது நல்லா காஞ்சிருந்தது. மறுபடியும் அதே மாதிரியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி, யூசர் ஃப்ரெண்ட்லி தான். யார் வேணாலும் சீக்கிரம் வந்து யூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இது ரொம்ப காம்பேக்ட், ஸ்பேஸ் சேவிங். ஏன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேயே இதோட திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கலாம். பின்னாடி இருக்க அந்த 2 ஹோலில் அந்த 2 ராடு, அதுக்கப்புறம் ஃப்ளோர் க்ளீனிங், இது சின்ன ஸ்பேஸை க்ளீன் பண்ணுறதோட அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே ஒரே இதுக்குள்ளேயே வச்சு காம்பேக்டாக வீட்டை வந்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு அன்னைக்கு வந்து வேலை செஞ்சதில் கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்ச இடம்னு பார்த்தீங்கன்னா, உள்ள டெய்லி யூஸ் ட்ரெஸ்லாம் வைக்கிறதுக்கு ஸ்லாப் போட்டிருப்போம். அதுக்கு டோர் போட சொல்லியிருந்தோம். அந்த வேலை தான் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் நானும் தீபியும் சேர்ந்து க்ளீன் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். டிவி யூனிட்டுக்கு கீழே வந்து ஒரு பாக்ஸ் கேட்டிருந்தேன். இது மிச்சமான ப்ராடக்ட்டில் வந்து அடிச்சு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அது கீழே வைக்கிறதுக்கு நிறைய திங்ஸு வச்சுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் வேலைக்கு வரும்னு சொல்லிட்டாங்களா, அது வரைக்கும் சமைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சு வீடும் ஃபுல்லாக வந்து மாப் போட்டு விட்டுட்டேன். எனக்கு இந்த லுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஃபார்ம் ஹவுஸில் பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து ஒவ்வொரு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த கிச்சனில் நம்ம வந்து இந்த கிராசரிஸ்லாம் போட்டு வச்சுருக்க கண்டெய்னரை க்ளியர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே கொண்டு போய் ரீஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலையாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். நிறைய ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, அதெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு நல்லா இருக்கிறத மட்டும் வச்சுருந்தேன். அதே மாதிரி நான் பேக்கிங் ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்னு சொன்னேன், பட் டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் மாவு அரைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ், டெய்லி யூஸ்க்கு இந்த கடுகு உளுத்தம் பருப்பில் ஒரு 5 பெட்டி வச்சு போட்டு வச்சுட்டு கொஞ்சம் மசாலா ஐட்டம்க்கு ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வந்து கிச்சன் வந்து குறைச்சிட்டேன். நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும் அப்படின்னு. கரெக்டாக அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி, வேலைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நைட்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டுருந்தோம். நான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் ஹவுஸ்லேயும் போயிட்டு கொஞ்சம் க்ளீனிங் அப்லாம் பார்த்தேன். லாஸ்ட் இயர் கிருஷ்ண ஜெயந்தி பார்த்திங்கன்னா என்னால் மறக்கவே முடியாது. அப்பாவுக்கு வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்து ஆப்ரேஷன் பண்ணி அப்பா ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. நான் தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு ஈரோட்டில் இருந்தேன். தம்பிக்கு வந்து இந்த வேஷம்லாம் போட முடியல. இந்த இயருமே பார்த்திங்கன்னா அவங்க வேலை முடிச்சுட்டு போகிறக்கு 7:30 மணி பக்கம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பரவாயில்ல, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாங்கின திங்ஸே வந்து நான் பத்திரமா வச்சு அதே திங்ஸை வச்சு ஒரு வேஷ்டி மட்டும் கட்டி சூப்பராக வந்து மேக்கப் பண்ணி பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஃபஸ்ட் இயர் வந்து அவன் உட்காரவே இல்லை, ஆனால் இந்த வருஷம் அழகா உட்காந்து செம்மத்தான் மேக்கப் போட்டுக்கிட்டான். என்ன பண்ணுது? சாமிக்கு பிரசாதமாக பார்த்திங்கன்னா எதுவும் செய்ய முடியல, டைம் ரொம்ப ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பூஜை வந்து கிருஷ்ணருக்கு தான், புது பூஜா யூனிட்டில். அதுவுமே இன்னும் டோர்லாம் போட்டு நிறைய வேலை இருக்குது, லைட்டிங்லாம் போடணும். இருந்தாலும் பரவாயில்ல, சாமி படத்தை வச்சு மனசுக்கு நிறைவாக வந்து அன்றைக்கி சாமி கும்பிட்டு முடித்தோம். ஃபார்ம் ஹவுஸில் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட இந்த வீட்டுக்கும் வந்து கிருஷ்ணர் பாதம் பாய்ச்சி சாமி கும்பிட்டாச்சு. நான் ஈவினிங் போகும்போதே எல்லாம் க்ளீன் பண்ணி பூ போட்டு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து போயிருந்தேன். வந்ததும் பாதம் பாய்ச்சி சூப்பராக சாமி கும்பிட்டோம். என்றைக்குமே வந்து புதுசு வந்துட்டால் பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த வீடு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா கல்யாணம் பண்ணி வந்தது இந்த வீட்டுக்கு தான், தம்பி பிறந்தது இந்த வீட்டில் தான், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது இந்த வீட்டில் தான். அதனால் என்றைக்குமே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். எது பண்ணாலுமே 2 வீட்டுக்கும் பண்ணணும், மனசுக்கு நிறைவாக இருக்கணும் நான் பார்த்து தான் வந்து பண்ணுவேன். ஸோ 2 வீட்லேயுமே அன்னைக்கு சூப்பராக திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய நாட்கள் வந்து கலந்தெடுத்த வீடியோ. அத்தையும் மாமா முந்தின நாள் ஊருக்கு போயிட்டாங்க. நான், தீபி, லேகன் 3 பேரும் ஃபார்ம் ஹவுஸில் தூங்கிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு வீட்டில் வந்து தூங்கிட்டார். இன்றைக்கி எல்லா வேலையும் நான் ஒரே ஆளாக தான் வந்து பார்க்கணும். அதனால் நேரமாக எழுந்து கடன்னு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் போட்டு தேங்காய் பால் சாதம் தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். ஸ்வீட் கார்னை கொஞ்சம் நேரம் தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இது வேண்டாம், ஹெல்தி இல்லைன்னு தோணுச்சுன்னா இதுக்கு பதிலாக என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை காளான் போட்டு செஞ்சிங்கனாலுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு வந்து இன்றைக்கி போட்டு ட்ரை பண்ணேன். இதுக்கு பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன். 2 பேர்த்தோட லஞ்ச் பாக்ஸுக்கு 1 டம்ளர் அரிசி வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சிடலாம்.
அத்தை மாமா இல்லாமல் ஃபேமிலி ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் சமையல் வேலையை பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக பால் வாங்க வந்துட்டாங்க. நடுவில் மாடு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும், கோழி என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். லேகன் வந்து எழுந்துட்டான். அத்தை இருந்தாங்கன்னா அவங்க கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் என் வேலையை வந்து கடகடன்னு பார்த்து முடிப்பேன். அவனையும் வந்து வச்சுட்டு அன்றைக்கி சமையல் வேலை எல்லாமே பார்த்தேன். எழுந்ததும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முகம் கழுவி விட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலுமே நான் வந்து குடிக்கிறதுக்கு வந்து கொடுப்பேன். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே வந்து ஹோம்மேடாக போன்விட்டா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் காலையில் ஒரு கிளாஸ் வந்து கொடுப்பேன். அவன் கூட நானும் ஒரு கிளாஸ் காஃபி வந்து ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சிட்டு பிரிஸ்காக வந்து என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம கார்டனில் அறுவடை பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி வெள்ளரிக்காய் வந்து ஃபஸ்ட் அறுவடை ஒரு 5 காய் பக்கம் வந்து இருந்தது. மே மந்தில் ஜூஸ் போட்டுட்டு அந்த விதையை வந்து சாதாரணமாக அந்த கார்டனுக்குள்ளே வந்து போட்டு வச்சுருந்தோம். அது அப்படியே வந்து படர்ந்து பூ வச்சு இப்போ காய் வச்சு பறிக்கிற ஸ்டேஜுக்கே வந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம கார்டனில் ஒவ்வொன்றும் புதுசாக அறுவடை பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து எனக்கு தனி தான். செம்ம ஹாப்பியாக இருந்தது. கரெக்டாக எனக்கு தேங்காய் பால் சாதம் பிளான் பண்ணியிருந்தேன்னா வெள்ளரிக்காயை பறிச்சிட்டு வந்து வெள்ளரிக்காய் பச்சடி வந்து தொட்டுக்க செஞ்சு கொடுத்தேன். அப்படியே தேங்காய் பால் சாதத்துக்கு கொஞ்சம் புதினாவும் பறிச்சிட்டு வந்தாச்சு. புதினாவும் பார்த்தீங்கன்னா கோழி உள்ளே வராதனால சூப்பராக வந்து தரைஞ்சிருக்குது. கொஞ்சம் பேர் வந்து நீங்கள் என்னதான் நெட் போட்டாலுமே அது பறந்து உள்ளே வந்துடும் வந்து சொல்லியிருந்தீங்க. நானும் அப்படியெல்லாம் பண்ணுமோன்னு பார்த்தேன். இது வரைக்கும் அப்படி பண்ண கிடையாது. கார்டன் வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. தீபியும் வந்து போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டா நான் கடகடன்னு சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேங்காய் பால் சாதம் ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக நெய் ரெண்டுமே கலந்த மாதிரி விட்டுருக்கேன். ஒரு பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போதும், கரெக்டாக இருக்கும். அதோட பச்சை வாசனை போனதுமே தக்காளியும் வந்து சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து குழஞ்சி வர அளவுக்கு வேக விட்டுருங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜூஸ் போட்டு கொடுப்பேன். ஆனால் டெய்லியும் வந்து சொல்ல முடியாது. வாரத்தில் ஒரு 3 to 4 நாள் வந்து போட்டு கொடுப்பேன். மீதி நாட்கள் பார்த்திங்கன்னா தீபிக்கு காலேஜ்லேயே ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து கிடைக்கும். என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல பக்கத்துலேயே கிடைக்கும். வீட்டில் பழம் இருந்து எனக்கு டைம் இருந்தால் போட்டு கொடுப்பேன், இல்லைன்னா அங்கேயே குடிச்சிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பி விட்டுருவேன். இன்றைக்கி வந்து ஆப்பிள் ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் சேலட்க்கு வெள்ளரிக்காயும் கட் பண்ணி வச்சுருந்தேன். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் வந்து பறிச்சிட்டு வந்த புதினா பெப்பர் போட்டு நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து திக்கான பாலாக ஒரு 1.5 டம்ளர் வந்து எடுத்து வச்சுருந்தேன். நான் தண்ணியே சேர்க்கல, எல்லாமே தேங்காய் பால் தான் ஊற்றினேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். தண்ணிக்கு பதிலாக 1.5 டம்ளர் தேங்காய் பால் வந்து சேர்த்துட்டேன். லைட்டாக அந்த பபிள்ஸ் வரும்போது ஊற வச்சுருக்க 1 டம்ளர் அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப கலந்து விட வேணாம், அரிசி வந்து உடஞ்சி போயிடும். உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்திரினா சேர்த்துக்கோங்க. நம்ம பெப்பர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் பத்திரினா பெப்பர் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பெப்பரோட காரமே சாப்பாட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். 2 விசில் விட்டு உடனே அடுப்பில் இருந்து இறக்கி விசில் போனதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு கொஞ்சமாக வந்து வெள்ளரிக்காய் பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் எந்த 1 pot ரைஸ் செஞ்சாலுமே விசில் வந்து அதுவாக அடங்கணும். நம்ம தூக்கி விட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும்.
பெப்பர் ஃப்ளேவரோட ஸ்வீட் கார்ன் போட்டு தேங்காய் பால் சாதம் சூப்பராக இருந்தது. ஸ்வீட் கார்ன் பதிலாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் காளான், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் போட்டு செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா, வரமிளகாய் தூள் அந்த மாதிரி எதுவுமே வேணாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். லைட்டாக பெப்பர் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தீபிக்கும் வந்து 2 பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டேன். காலையில் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, அதனால் பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னால் அதனால் 2மே வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.